வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது விசில் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு அபாயகரமான விசிலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஒரு பண்டைய காலத்து விசிலுங்க. அந்த விசிலை ஊதுனவங்களுக்கும் சரி, அந்த சத்தத்தை கேட்டவங்களுக்கும் சரி, மரணம் நிச்சயம் அப்படின்ற தீமில் தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலாக அந்த விசிலை ஸ்டார்டிங்லேயே ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஒருத்தன் ஊதுறான். அவன் கொடூரமான முறையில் சாவுறான். அதுக்கப்புறம் அந்த விசிலை கிறிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு கண்டு எடுக்கிறா. அவ கேங்கை சேர்ந்த இன்னொரு பொண்ணு ஊதிடுறா. ஸோ இப்போ அந்த கேங்கை மரணம் தொடர ஆரம்பிக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் யார் எஸ்கேப் ஆனா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸ்டைலில் ஒரு டேஞ்சரஸான விசிலை மையமாக வச்சு மரணங்கள் தொடருது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயமா இருந்துச்சு. அதுலேயும் அந்த சாபம் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க. அந்த விசிலை ஊதினாலும் சரி, கேட்டாலும் சரி, மரணம் தொடரும். ஆல்சோ அந்த மரணத்தோட சைக்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களை தொடரக்கூடிய அந்த மரணத்துக்கான அந்த உருவம் இருக்குல்ல, அது என்னன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த உடல் எவ்வளோ விகாரமாக மாறி அதுதான் இவங்களை ஹாண்ட் பண்ணுதுங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் அப்படின்றதெல்லாம் கோரியாக காட்டியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கும் போது பெருசாக பரபரப்போ, அடுத்து யாருக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டோ சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக அமைச்சிருந்தாங்க. அதுவே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். பட் அகெயின் அதுலேயுமே பெரிய இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படவே இல்லை. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூ அடல்ட் சீன்ஸ் அண்ட் கோரினஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.